Hello friends, today we are going to talking about that vitamins. Vitaminsனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இதனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ் அண்ட் கெமிக்கல் நேம் எப்படி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் விட்டமின்ஸ்? விட்டமின்ஸ் இட்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் லாட்டின் வேர்ட். லாட்டின் வேர்டில் விட்டமின்ஸை வந்து வீட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வீட்டாவுடைய மீனிங் என்னென்னா லைஃப். Vitamins is an organic compound needed in small quantities to sustain life. நம்ம உயிர் வாழ நமக்கு கொஞ்சம் விட்டமின்ஸ் தேவை. அந்த விட்டமின்ஸும் மோஸ்ட்லி ஃபுட் மூலிமா தான் நம்ம எடுத்துக்கிறோம். பிகாஸ் நமக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடியால் சிந்தசைஸ் பண்ணிக்க முடியாததால் நம்ம ஃபுட் மூலிமா எடுத்துக்கிறோம். ஸோ we can take vitamins from food. The next one is each organism has different vitamins requirements. Example, human needs to consume vitamin C or ascorbic acid, but dogs do not. Dogs can produce or synthesize enough vitamin C for their own needs, but humans cannot. இதனுடைய மீனிங் என்னென்னா, ஹியூமன்ஸ்க்கு தேவையான விட்டமின்ஸை வந்து ஃபுட் அண்ட் டேப்லெட் மூலிமா எடுத்துக்கிறோம். பட் டாக்ஸுக்கு தேவையான விட்டமின் சி வந்துட்டு டாகே சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் விட்டமின்ஸோட டைப்ஸ் 13 டைப்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, இ அண்ட் கே. ஃபர்தராக பியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் B1, B2, B3, B5, B6, B7, B9 அண்ட் B12. தென் விட்டமினோட கேட்டகரிஸ் 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ், தென் வாட்டர் சால்யபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ் அப்படின்னா என்ன? விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் கே இதெல்லாம் தான் ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபேட்டி டிஷ்யூஸ்லேயும் லிவர்லேயும். இது ரெண்டும் தான் ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸை ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வாட்டர் சால்யபிள் விட்டமின்ஸை விட ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸை நம்ம பாடி ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தென் ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட், ஃபேட்ஸ், லிப்பிட்ஸ் இதன் மூலிமா இதனுடைய ஹெல்ப்பில் தான் ஈஸியாக நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி ரொம்ப நாள், ரொம்ப மாதம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. தென் வாட்டர் சால்யபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ் மாதிரி இந்த வாட்டர் சால்யபிள் விட்டமின்ஸ் நம்ம பாடி ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா இந்த விட்டமின்ஸை நம்ம பாடி யூரின் மூலிமா வெளியேற்றிடும். பட் விட்டமின் B12 இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நம்ம லிவர் வந்துட்டு ரொம்ப மாதம் இல்லை, ரொம்ப நாட்கள் கூட இல்லை, ரொம்ப வருஷமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி, தட் இஸ் வாட்டர் சால்யபிள் விட்டமின்ஸ். B means B1, 2, B2, B3 and etc. இதெல்லாம் தான் வாட்டர் சால்யபிள் விட்டமின்ஸ். தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். விட்டமின் ஏ, இதனுடைய கெமிக்கல் நேம் என்ன, டெஃபிஷியன்சி டிசீஸ் என்ன, சோர்சஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் ரெட்டினால் இன்க்ளூடிங் பீட்டா கேரோட்டின். டெஃபிஷியன்சி டிசீஸ் நைட் பிளைண்ட்னஸ்னால் மாலை கண் நோய் நமக்கே தெரியும். தென் கெரோட்டோமலேஷியா அப்படின்னா கண்ணோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப க்ளவுடியாக காணப்படும். க்ளவுடி மீன்ஸ் இந்த பெரியவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி கண் வந்து ஒயிட்டிஷாக இருக்கும் பார்த்தீங்களா, தட் இஸ் கெரோட்டோமலேஷியா. தென் ட்ரை கார்னியா அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தேவையான ட்ரியர்ஸ் கூட அதனால் சிந்தசிஸ் பண்ணிக்க முடியாது, தட் இஸ் ட்ரை கார்னியா. தென் சோர்சஸில் என்னென்னா லிவர், காட் லிவர் ஆயில், கேரட்ஸ், ப்ரொக்கோலி, ஸ்வீட் பொட்டேட்டோ, பட்டர், பம்கின், எக், ஆப்ரிகாட், மில்க் எக்ஸெட்ரா. இந்த ஃபுட்டில் தான் விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் விட்டமின் B2 கெமிக்கல் நேம் ரிபோஃப்ளேவின். டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து அரிபோஃப்ளேவினாசிஸ். சோர்ஸ் இன் மவுத், வாய்ப்புண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோர்சஸ் ஆஸ்பராகஸ், பனானா, மில்க், மீட், எக்ஸ், ஃபிஷ் அண்ட் எக்ஸெட்ரா. தென் விட்டமின் B3 கெமிக்கல் நேம் நியாசினமைடு. டெஃபிஷியன்சி டிசீஸ் பெல்லக்ரா. இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா மென்டல் டிஸ்டர்பன்ஸு, அப்புறம் டயரியா, டெர்மடைட்டிஸ் இதெல்லாம் தான் இதனுடைய சிம்டம்ஸ். பெல்லக்ரா வந்து இதனுடைய சிம்டம்ஸ் தான் இருக்கும். தென் சோர்சஸ் என்னென்ன அப்படின்னா லிவர், ஹார்ட், கிட்னி, சிக்கன், பீஃப், மில்க், எக், அவகேடோஸ், டேட், டொமேட்டோஸ் எக்ஸெட்ரா. தென் விட்டமின் B5 இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து பேண்டோதெனிக் ஆசிட். டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து பரஸ்தேஷியா. இது வந்து பின்ஸ் அண்ட் நீடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பரஸ்தேஷியானா பாடியோட ஒரு சில பார்ட்ஸில் பிளட் ஃப்ளோவை இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். தென் சோர்சஸ் மீட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், ப்ரொக்கோலி, அவகேடோஸ் இதெல்லாம் தான் விட்டமின் B5. தென் விட்டமின் B chemical name thiamine. Deficiency disease beriberi.
Sources: yeast, pork, cereal grains, brown rice, asparagus, cauliflower, potatoes, orange, etc. Then vitamin B6, a chemical name pyridoxine, pyridoxamine, pyridoxine. Deficiency disease வந்து அனிமியா. அனிமியானா ரத்த சோகை நம்மளுக்கே தெரியும். பெரிஃபெரல் நியூட்ரோபதி அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற நர்வஸ் சிஸ்டமில் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும். தென் சோர்சஸில் என்னென்னா மீட்ஸ், பனானாஸ், ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ். தென் விட்டமின் B7, கெமிக்கல் நேம் பயோட்டின். டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து டெர்மடைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன் அப்படின்னா குடல் வீக்கம். சோர்சஸ் என்னென்னா எக் யோக், லிவர், சம் வெஜிடபிள்ஸ். தென் விட்டமின் B9, கெமிக்கல் நேம் ஃபோலிக் ஆசிட், ஃபோலினிக் ஆசிட். டெஃபிஷியன்சி டிசீஸ் அனிமியா, ரத்த சோகை. சோர்சஸ் லீஃபி வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ், லிவர், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இதில் தான் விட்டமின் B9 வந்து இருக்குது. தென் விட்டமின் B12, கெமிக்கல் நேம் சைனோகோபால்மின், ஹைட்ரோக்சோகோபால்மின், மீத்தைல் கோபால்மின். தென் டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா. இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம பான் நேரோ வந்து லார்ஜ் அண்ட் அப்நார்மலாக இருக்கும். தென் ஆர்பிசி வந்து இம்மெச்சூர்டாக இருக்கும். சோர்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபிஷ், மீட், எக்ஸ், மில்க் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. தென் விட்டமின் C, chemical name ascorbic acid. Deficiency disease scurvy, megaloblastic anemia. Sources வந்து fruit and vegetables. Cooking destroys vitamin C. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது விட்டமின் C இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து அதிகமாக இருக்க கண்டென்ட் விட்டமின் C வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம மேக்ஸிமம் குக் பண்ணாமல் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அதிகமாக குக் பண்ணுறதுனால அதில் இருக்கிற விட்டமின் C வந்து டிஸ்ட்ராய்ஸ் ஆகிடுது. ஸோ நம்ம அதிகமாக குக் பண்ணாமல் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தென் விட்டமின் D, கெமிக்கல் நேம் எர்கோகால்சிஃபெரால், கோல்கால்சிஃபெரால். டெஃபிஷியன்சி டிசீஸ் ரிக்கஸ், ஆஸ்டிமலேசியா. சோர்சஸ் fatty fish, eggs, beef liver, mushrooms. இப்போ நார்மலாக விட்டமின் D வந்து நம்ம சன் மூலிமா எக்ஸ்போசரால் நம்மளுக்கு கிடைக்குது, நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் அடிஷ்னலாக ஃபேட்டி ஃபிஷ்ஷில், எக்கில், மஷ்ரூமில் விட்டமின் D இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் விட்டமின் E, கெமிக்கல் நேம் டோகோஃபெரால்ஸ், டோகோட்ரினால்ஸ். டெஃபிஷியன்சி டிசீஸ் ஹெமோலைட்டிக் அனிமியா இன் நியூ பார்ன்ஸ். சோர்சஸ் கிவி ஃப்ரூட், ஆல்மண்ட்ஸ், அவகேடோ, எக்ஸ், மில்க், நட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. Then we can see about deficiency disease tricks சொன்ன பார்த்தீங்களா, அந்த செஷன் தான் இது. இப்போ இதை பார்த்துக்குங்க, இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஆக்சிடெண்ட் அட் KK நகர் நேஷ்னல் ஹைவே ரோடில் SRH அப்படின்ற ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆகுது KK நகரில். இது வந்து நேஷ்னல் ஹைவே ரோடு. அந்த ரோட்டில் வந்து SRH அப்படின்ற போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் ஸ்டோரி. ஓகேங்களா. டெஃபிஷியன்சி டிசீஸ் ஆக்சிடெண்ட் அட் KK நகர் நேஷ்னல் ஹைவே SRS போர்டு வச்சுருக்காங்க. இப்போது விட்டமின்ஸோட டெஃபிஷியன்சிஸும் பார்க்க போகிறோம். விட்டமின் A, ஆக்சிடெண்ட்டில் A. டெஃபிஷியன்சிஸில் வந்து நைட் பிளைண்ட்னஸ், இந்த நேஷ்னல் ஹைவே NSRSH அது அப்படியே இது வந்து டெஃபிஷியன்சி டிசீஸில் வரும். ஓகேங்களா. ஆக்சிடெண்ட்டில் A விட்டமின் A நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் C வந்து ஸ்கர்வி, விட்டமின் D வந்து ரிக்கெட்ஸ், விட்டமின் E வந்து ஸ்டெரிலிட்டி, விட்டமின் K வந்து ஹெமராஜ். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி வந்து இந்த விஜய் சேதுபதி மூவியில் வந்துட்டு பால் விளையாடுறச்ச அடிபட்டு மறந்து ஞாபகம் வரும் பார்த்தீங்களா, பிரெயின் கிராக் ஆகிடும். அப்படி ஒரு வாட்டி கிராக் ஆகி நார்மல் ஆகிறப்ப பான்ற வேர்ட் வந்து விஜய் சேதுபதி யூஸ் பண்ணுவார். ஸோ அதுதான் இதனுடைய எக்ஸாம்பிள். பிரெயின் கிராக், பா. விட்டமின்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சிஸ் பிரெயினில் B, கிராக்கில் C அண்ட் பா ஃபுல்லாமே எடுத்துக்கிறோம். விட்டமின் B1 பிரெயின்னா பெரி. விட்டமின் B2 கிராக்கில் C, கிராக்ஸ் இன் லிப்ஸ். விட்டமின் B3 பெல்லக்ரா, பால P. விட்டமின் B5 ஆக்னே A. விட்டமின் B6 அனிமியா A. விட்டமின் B9 அனிமியா A. அந்த B6 B9 அனிமியா வந்து 2 டைப் இருக்குது, மைக்ரோசிஸ்டிக், மேக்ரோசிஸ்டிக். மைக்ரோசிஸ்டிக்னா சின்னதுன்னு எடுத்துக்கோங்க, மேக்ரோசிஸ்டிக்னா பெருசு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சயின்டிஃபிக் நேம், அதனுடைய ட்ரிக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சின்ன பையனுக்கு வந்து தலை வலிக்குதுன்ட்டு அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தைலம் தேய்க்கிறாங்க.
அவன் நானே தேய்ச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, பார்த்து ரெட்டினால கண்ணில் படப்போது பார்த்து தேய், அதெல்லாம் எப்படி படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக தேய்க்கிறாங்க. அப்படி தேய்க்கிறப்போ அவங்க சொன்ன மாதிரியே கண்ணில் வந்து அந்த தைலம் பட்டுச்சு. அதனால் உடனே அவங்க டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டாக்டரும் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு லைனில் பையை வச்சுட்டு நிற்கிறாங்க. இதுதான் ஸ்டோரி. ஓகேங்களா? இப்போது விட்டமின்ஸ் கீவேர்ட் சயின்டிஃபிக் நேம் பார்க்க போகிறோம். விட்டமின் ஏ ரெட்டினான்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ரெட்டினானா ரெட்டினால். விட்டமின் பி தைலம் தானே கண்ணில் பட்டுச்சு, ஸோ தயாமின். விட்டமின் சி அசால்ட்டாக தேய்ச்சாங்களே, ஸோ அஸ்காபிக் ஆசிட். விட்டமின் டி கால் பண்ணாங்க, ஸோ கால்சிஃபெரால். விட்டமின் இ டோக்கன் வாங்கிட்டு நின்றாங்க, ஸோ டோகோஃபெரால். விட்டமின் கே பையை வச்சுட்டு கியூவில், ஸோ பைலோக்வினைன். தென் இன்னொரு ஸ்டோரி என்னென்னா, இப்போது தை மாஸ்கில் ரெயின்போ வந்தால் மழை வரும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு நினச்சிட்டு மாடியில் வந்து இருக்கிற பேண்ட்டை மடித்து ஒரு பையில் வைக்கிறான். அதை பார்த்த மற்றவங்க வந்துட்டு என்ன இது ஒரு ஃபூலிஷாக இருக்குது அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுது. ஸோ பி விட்டமின்ஸ் கீவேர்ட்ஸ் சயின்டிஃபிக் நேம். விட்டமின் B1 தை மாஸ்கில் தயாமின். விட்டமின் B2 ரெயின்போ வருதுங்களா, ரிபோஃப்ளேவின். விட்டமின் B3 நீங்கள் அப்படின்னா நியாசின். விட்டமின் B5 பேண்ட் அப்படின்னா பேண்டோதெனிக் ஆசிட். விட்டமின் B6 பையில் தானே வைக்கிறாங்க, ஸோ பைரிடாக்சின். ஸோ விட்டமின் B7 பயப்படுறா, பயோட்டின். மழை வந்துடும் சொல்லிட்டு பயப்படுறா அப்படின்னா பயோட்டின். விட்டமின் B9 ஃபூல், அவங்க சிரிச்சாங்களே கேள்வி பண்ணி, ஸோ ஃபூல்னா ஃபோலிக் ஆசிட். தென் விட்டமின் B12 கோபப்படுறா, ஸோ கோபால்மின். ஸோ that all about today's video. Thank you friends.